ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் த வே ஆஃப் லேர்னிங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் இப்படி ஒரு லைனை கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு நார்மல் டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஒரு லிஸ்டட் ஐட்டம்ஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி HTML அந்த மாதிரி கோடிங்கெல்லாம் நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 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 இதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு எரேன்னு கீழே ஒரு லைன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு ஹெட்டிங் அப்படின்னு நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்கே பயோஸ் அது கீழே வந்துட்டு இந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு லிஸ்ட் இருக்கிறதுனால இது கீழே வந்து இதெல்லாம் லிஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. பட் இங்கே பாருங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எரர்ன்னு இருக்குது. ஸோ அது கீழே பயோஸ்ன்னு இருக்குது. ஸோ அது கீழே வந்து 4 டெக்ஸ்ட். டுட்டோரியல். அது கீழே 2 டெக்ஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இல்லாத மாதிரி ஒரு இது மாதிரி தெரியுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் அதுலேருந்து இது வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதுலேருந்து இப்படி எப்படி மாற்றுறதுன்னா, அதுக்கு வந்து நம்ம மேஜராக யூஸ் பண்ண வேண்டியது அதுக்கு நடுவில் லைன். அந்த லைனை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைனை உருவாக்குறதுக்கு ஒரு டேக். என்ன டேக்னா HR. இந்த டேக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்துடுச்சு. இதுக்கு நான் வந்துட்டு க்ளோசிங் டேக் கிடையாது. க்ளோசிங் டேக் இல்லாமல் இது ஒரு டேக். நீங்கள் இந்த மாதிரி HR எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லைன் வந்துடும். லைன் ஆட் பண்ணுறது கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான். அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை. சும்மா HRங்கிற டேக் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நம்ம மேக் பண்ணிட்டோம். இது கீழே வந்துட்டு நம்ம லிஸ்டட்ஸ் தான் பார்க்கணும். இங்கே பயோஸு கீழே பார்த்தீங்கன்னா கோடிங் யூடியூப் சேனல், ஹெல்பிங் ஸ்டூடெண்ட் டு கோட், இதை வந்துட்டு ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே டுட்டோரியல் கீழேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. டுட்டோரியலில் மொத்தம் எத்தனை டுட்டோரியல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கவுண்ட்டு பண்ணணும். இதுக்கு வந்துட்டு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் இல்லாமல் 1, 2, 3 அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். என்னென்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னா என்னென்னா, அதாவது ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணாத மாதிரி ஒரு லிஸ்ட். அப்படி அதுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா UL அப்படிங்கிற ஒரு டேகை நம்ம கொடுக்கணும். UL அப்படிங்கிற ஒரு டேகை கொடுத்துணும். அதுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதுக்கு கீழே வந்துடுங்க. இப்போ நான் வந்துட்டு டு லேர்ன் டு கோட் சப்ஸ்கிரைப் அதுக்கு கீழே வந்துட்டு லைன் வந்தது. அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வந்தால் போதும். UL அப்படின்னு கொடுக்குறேன். நான் ULன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து மாறலை. ஏன் மாறலை? ULங்கிறது வந்துட்டு ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி தான். அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த ஐட்டம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பேராகிராஃப் டேக் கொடுக்க தேவையில்லை. அதை நம்ம எடுத்துடலாம். பேராகிராஃப் டேக் வந்துட்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்னா LI அப்படின்னு கொடுக்கணும். LIயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லிஸ்டட் ஐட்டம். ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீங்கள் வந்து லிஸ்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த மாதிரி லிஸ்டட் ஐட்டம் கொடுக்கணும். இந்த மாதிரி லிஸ்டட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கோடிங் யூடியூப் சேனல் அது மட்டும் புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மொத்தம் மீதி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது. பயோஸுக்கு கீழே வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு லிஸ்டட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியுது. அடுத்து கீழே பார்ப்போம். டுட்டோரியல்ஸ். இந்த டுட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா பைத்தான் C இருக்குது. இதுக்கு கீழே வந்து நாங்கள் இப்போ புதுசாக HTML பண்ணிகிட்ருக்கோம். எரேன் சேனலில். அதனால் வந்துட்டு அதை நாங்கள் ஆட் பண்ணல இப்போ புதுசாக பண்ணுறதுனால. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்டட் ஐட்டம் பண்ணணும். மொத்தம் எத்தனை டுட்டோரியல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி புல்லட்டின் பாயிண்ட்ஸை நம்மளுக்கு வேணாம். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி வேணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர்டர்ட் லிஸ்ட். அது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அதனால் வந்துட்டு எதுவுமே கவுண்ட் பண்ணாமல் வந்துடுச்சு. இது ஆர்டர்ட் லிஸ்ட்.
அதுக்கு யூஎல்னா இதுக்கு ஓஎல். ஸோ இந்த ஓஎல்ங்கிறது மட்டும் நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு யூஎல், இதுக்கு ஓஎல். ஸோ இதுக்கு ரெண்டு இருக்கிற டிஃப்ரென்ஸே இதுதான். ஸோ இது வந்துட்டு இதுக்கு நடுவுலேயும் நீங்கள் வந்துட்டு எல்ஐ அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எல்ஐ நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது ஒரு லிஸ்ட் ஐட்டம்னு தெரியும். ஸோ அது எப்படி வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரியோ, ஸோ இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது வந்து ஒவ்வொன்றையும் கவுண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 2ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஆடாக தெரியுது. ஸோ இந்த மாதிரி 1 2 அப்படின்னு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ரோமனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரோமனில் எப்படின்னா ரோமனில் பார்ப்பீங்கள்ல ஐ மாதிரி இருக்கும். ஸோ 2க்கு வந்துட்டு 2i, 3க்கு வந்துட்டு 3i. ஸோ அப்படி அந்த அதான் ரோமன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் நான் வந்துட்டு இதை வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து மாற்றுறது தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஃபீச்சரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது பேர் தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு வந்துட்டு நம்ம டைப் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ டைப் ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து ஐன்னு கொடுக்கணும். ஸோ ரோமனுக்கு வந்துட்டு நீங்கள் ஐன்னு கொடுக்கணும். ஸோ ரோமன் லெட்டர்ஸ் வரணும்னா நீங்கள் ஐன்னு கொடுத்தீங்கன்னா அது கீழே வர்றது எல்லாமே ரோமன் லெட்டர்ஸில் வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரோமன் லெட்டர்ஸில் வேணாம், எனக்கு ஏபிசிடியில் வேணும். ஸோ ஏபிசிடியில் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஏன்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இதில் எதில் வரும்னா ஏபிசிடியில் வரும். ஸோ பார்த்தீங்களா டுட்டோரியல்ஸ்குள்ளே ஏ பி அந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ கேப்ஸ் ஏ. ஸோ கேப்ஸ் ஏல கொடுத்தேன்னா ஸோ அந்த இது மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எரரின்ஸ், அடுத்து பயோஸ், அடுத்த கோடிங் யூடியூப் சேனல், ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன். ஸோ அதுக்கப்புறம் பைத்தான், சி. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அடுத்த வர வீடியோவில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா ஸோ இந்த எரரினோட கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த எரரினுக்கு கீழே வந்து அண்டர்லைன் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வர்றதை வந்து நீங்கள் வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மறக்காமல் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லேர்னிங்.